السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை ஓதுவோம். இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குகின்றான். நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். நாம் கேட்டவற்றை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். வறுமை ஏழ்மையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த சூறாவை ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு சூரா. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே ஏராளமான சூறாக்களை வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பை வைத்திருக்கின்றான். அதே போன்று நாம் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். துஹாவுடைய நேரத்தில் ஓதுவோம். துஹாவுடைய நேரம் மிகச்சிறந்த நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். யார் இந்த துஹாவுடைய தொழுகையை தொழுது வருகிறாரோ அவருக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை தான் லுஹாவுடைய தொழுகை. லுஹாவுடைய நேரம், அதாவது சூரியன் உதயமானதிலிருந்து லுஹருடைய அதான் கூறுவதற்கு இடைப்பட்ட நேரம் லுஹாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே நாம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் கையேந்துவோம். நம்முடைய பிரச்சனைகளை அல்லாஹ்விடம் கூறுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை அல்லாஹ் வழங்குவான். என்ன சூரா என்றால் சூரத்துல் லுஹா. அல் குர்ஆனினுடைய 93வது சூரா இந்த சூரத்துல் லுஹா. முற்பகல் என்று பொருள்படக்கூடிய சூரா. மக்காவிலே இறக்கி வைக்கப்பட்ட சூரா. 11 வசனங்களை கொண்ட சூரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வல்லுஹா, முற்பகல் மீது சத்தியமாக. வல்லைலி இதா சஜா, ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. மா வத்தஅக ரப்புக வமா கலா, உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை. வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா, மேலும் பிந்தியது மறுமை முந்தியது இம்மையை விட உமக்கு மேலானதாகும். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான். அப்பொழுது நீர் திருப்தி அடைவீர். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நபியே, அவன் உம்மை அனாதையாக கண்டு அப்பால் உமக்கு புகலிடமளிக்கவில்லையா? வவஜதக ضالًا فهدى, இன்னும் உம்மை வழியற்றவராக கண்டு அவன் உம்மை நேர்வழியில் செலுத்தினான். வவஜதக عائلًا فأغنى, மேலும் அவன் உம்மை தேவையுடையவராக கண்டு உம்மை செல்வத்தால் தேவையில்லாதவராக்கினான். فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ, எனவே நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர். وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ, யாசிப்போரை விரட்டாதீர். وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ, மேலும் உம்முடைய இறைவனின் அருட்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்துக் கொண்டிருப்பீராக என்று பொருள்படக்கூடிய இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.